என்னக்கா இப்படி செருப்பால் அடிச்ச மாதிரி பேசுறீங்க? அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் வெளியே எவ்வளவு கஷ்டப்படுவாங்க தெரியுமா? கமருதீனுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கு தெரியுமா? புரியாம பேசுறது. பெண்களின் காவலனாக தன்னை நினைத்துக் கொள்ளும் கமருதீன் அவர்களை என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் காவலன் இல்லை, மிகப்பெரிய காமெடியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கனியக்கா அவர்கள். என்ன காரணம்? கொஞ்சம் முன்னாடி கமருதீன் சொல்றாரு, இந்த வீட்டுக்குள்ள நான் ஒரு பொருட்டாவே மடிக்கல அப்படின்னா கனியக்கா தான். ஒரு பிரவுன் ஷீட் போட்ட ஒரு புக்கா தான் நான் பார்த்திருக்கேன். வேஸ்ட். நேத்து இந்த ப்ரொடெக்டிவ் ஷீல்டு உங்களுடைய ஷீல்டு என்ன அப்படின்னு விஜய் சேதுபதி ஒரு விஷயம் கேட்டார் நைட்டு. அதை கேட்குற டைம்ல கமருதீன் என்ன பதில் சொன்னார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவர் என்கிட்ட யார் எப்படி எஃப்ஜே சொன்ன மாதிரி யார் எப்படி இப்படியோ அப்படித்தான் சார் நான் என்கிட்ட கோபத்தை வெளிப்படுத்துறாங்கன்னா நானும் கோபத்தை வெளிப்படுத்துவேன், என்கிட்ட பாசமா இருந்தாங்கன்னா நானும் பாசத்தை வெளிப்படுத்துவேன். ஐயோ சார், கமருதீன் அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள இதுவரைக்கும் பண்ணியிருக்க வேலைகள் என்ன அப்படின்னா, முதல் 2 வாரம் வாயை விட்டு இதுக்கு சரியான கேள்விகளோ சரியான விஷயங்களோ எப்படி கேட்கணுமோ அப்படி எதுவுமே இல்லாததுனால சேனலோட சப்போர்ட்ல உள்ள வெட்டியா நின்று சம்பளம் வாங்கிட்டு இருக்க ஒரு ஆள் அப்படின்றது என் கருத்து. உங்க கருத்துக்களை பதிவிடுங்க. அந்த சைடு கனி, அவங்கள பத்தி நம்ம எப்படி பேசுறது? இந்த வாரம் எவிக்ட் ஆயிடுவாங்கன்னு நினைச்சோம், ஆனா இவங்க பயங்கரமா கண்டென்ட் கொடுக்க போறாங்க அப்படி அப்படின்னு நினைச்சு உள்ள நிக்க வச்சிருக்காங்க. ஆனா இவங்க கொடுக்குற கண்டென்ட் எல்லாம் இந்த அளவுக்கு தான் இருக்கு. அதுல ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஒரு எடிட்டர் நம்மகிட்ட சிக்கனா இல்ல, அந்த எடிட்டர் திருப்பி ஜாயின் பண்ணிட்டான் போட்டிருக்கு. இந்த மியூசிக் எல்லாம் கேட்கும் போதே இன்னைக்கு எபிசோடு முதல் ப்ரோமோ 2வது ப்ரோமோ ரெண்டுமே இதுல வரும்போதே தெரியுது ஓகே எப்படி இருக்கு அப்படிங்கிறது. ஆக்டிங் பயங்கர லெவலுக்கு இருக்கு. உள்ள பாத்தீங்கன்னா எல்லாரும் பிக் பாஸ் இப்போ ஒரு பட்டப்பேர் எப்படியாவது எனக்கு ஒரு பட்டப்பேர் வைங்க சார், உனக்கு ஒரு பட்டப்பேர் வைங்க சார், என்ன எப்படியாவது இவரை சிஷியன்னு நான் கூப்பிட வைக்கிறேன் அப்படின்னு கானா வினோத் ஒரு சைடு இது பண்ணேன். எப்படியாவது நான் டைட்டில் கிடைக்குங்க, எப்படிங்க பட்டப்பேர் கிடைக்கும் அப்படின்னு விக்ரம் ஒரு சைடு கதற. கனியை பிக் பாஸ் ஓட்டிக்கிட்டு இருக்காரு, அங்க பிரஜினை சாந்திராவை இங்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காரு. என்ன அடிப்படையில் என்ன அப்படின்னா, பிக் பாஸ் போன வாரமே சொன்னார் நானும் ஒரு கண்டஸ்டண்டா மாற போறேன்னு. ஆனா பிக் பாஸ் கண்டென்ட் கொடுக்குற அளவுக்கு வச்சுட்டீங்களேடா, அதை தான் அடுத்து கட் பண்ணி ப்ரோமோவா போடணும் போல் இருக்கு. பிக் பாஸ் இவங்கிட்ட பேசுறது தான் கண்டென்ட்டா ப்ரோமோல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்ள அவங்க கண்டென்ட் கொடுக்கறது இல்ல. 1300 பாட்டு பாடணும், பாடினாதான் நீங்க சிஷியன் ஆக முடியும் அப்படின்னு உடனே பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டான். புரியுதா உங்களுக்கு? அவர் சொல்றது என்னன்னா, நீ அந்த அளவுக்கு வர முடியாது, அது இதான் நடக்கணும், நீங்க கண்டென்ட் கொடுத்தா போதும் அப்படின்னு அமித் கேட்கும்போது சொல்றாரு, நீங்க பேசுங்க, நீங்க உங்களுக்கு கேம் ஆடுங்க, பேரெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும் அப்படின்னு. 1300 பாடல்கள் பாடினாதான் நீங்க சிசி அளவுக்கு வர முடியும் அப்படின்னு சொன்ன உடனே சாண்டி அளவுக்கு வரணுமா, அதுக்காக உடனே பாட்டு பாட ஆரம்பிச்சாரு. உடனே வியானா கூப்பிட்டு பேசிக்கா அவர் என்ன சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட இங்கீதமும் அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லாத கண்டஸ்டன்ஸ் உள்ள இருக்காங்க அனைவரும். இவங்களை வச்சு எப்படி ஓட்ட போறாரு இவரு? அரோரா பாரு இவங்க 2 பேத்துக்கு நடுவில் ஒரு கான்வர்சேஷன் நினைச்சு அதை நான் அடுத்த வீடியோ சொல்றேன்னு சொன்னேன்ல. இந்த கண்டென்ட் வைஸ் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் யாராவது பாக்குற மாதிரியான ஒரு கண்டென்ட் என்ன இருக்கு அப்படின்னா, அரோரா பாரு வாயாலேயே சில விஷயங்களை வாங்குறாங்க. வாட்டர்மெலன் ஸ்டார் இருக்கும்போது அவர் திவாகரைஸ்டா இருந்தாங்களாம், தெரிஞ்சோ தெரியாமோ திவாகரைஸ்ட் ஆயிட்டாங்களா? இல்ல, அவர் பார்வைஸ்ட் ஆகிதான் அவர் வெளியே போயிட்டாரு. பாருடைய கேரக்டர்ஸ் திவாகருக்குள்ள ஒட்டிக்கிட்டனாலதான் அவர் வெளியே போயிட்டாரு. உள்ள பாருக்காக பல இடங்களையும் சொம்பு தூக்கினாலதான் வெளியே போயிட்டாரு. அதான் உண்மை. விக்கல் கூட பேசும்போது கூட விக்கலை தான் சுட்டி காட்டுறாரு. இங்க அரோரா தெளிவா சொல்றாங்க, இங்க பாருங்க, பல இடங்களையும் நீங்க முன்பின் முரணா பேசுறீங்க. என்கிட்ட நான் அந்த பெட்டுக்கு நடுவில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும் போது நான் பொதுவா பேப்பரில் எழுதி வெண்ட் அவுட் பண்ணுவேன். ஆனா நீங்க அங்க உட்கார்ந்தனாலதான் நான் உங்கள்கிட்ட சொல்லி அழுதேன் எல்லாத்தையும். அதையே நீங்க கமருதீன் போய் என்ன சொல்லியிருக்கீங்க, எனக்கு அவ அழுகும் போது கொஞ்சம் கூட கனெக்டே ஆக மாட்டேங்குது, இமோஷனலா கனெக்டே ஆக மாட்டேங்குது, அதாவது கிட்டத்தட்ட அவன் நடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி உங்களுக்கு தோன்ற இடத்துல நீங்க ஏன் இருக்கணும்? எந்திரிச்சு போயிட வேண்டியதானே? அதை சொல்றதுக்கு நீ யாருமா? நீ யாரு? கேமரா கண்டென்ட் நீ கொடுப்பியா? கேமரா அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க இடத்துல பாரு உட்காந்துருக்கும்னு நினைக்கிறது வெளுத்துருவோம். வெளுத்து எங்க அக்காக்கு எங்க கேமரா இருக்கோ அங்க உட்காரும், யார் அழுகுறாங்களோ அங்க பிடிக்கும். முதல் வாரத்துல இருந்து நம்ம ஆளு கத்திட்டு நைட்டு ஒரு அக்கா வெளியே போச்சே, அந்த அக்காட்டு இருந்து கேமரா இருக்குன்னு தெரிஞ்சுன்னா பக்கத்துல இருக்கும் பாரு. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ அழுவ பக்கத்துல பாரு உட்கார கூடாதா? அது ஒன்னா பாருவோட அழுவ அப்படின்னு வரக்கூடாதா? வெளுத்துருவோம். வெளுத்து எப்படி வச்சுச்சு நட்டு குத்தலா நீ வச்சது ஒரு கண்டென்ட்டா மாத்துச்சா? அப்படியே திவாகர் மேல தூக்கி போட்டுச்சா? இன்னைக்கு நான் அந்த கண்டென்ட் அங்கதான் முடிக்கணும்னு சொன்னேன்னு ஒரு பிளேட்டை மாத்துச்சா?
ஆனா அந்த சபையில வந்து இதை நான் எல்லாரும் முன்னாடி பேசணும்னு சொன்னதே எங்க அக்கா தான். புரியும்ல? இப்படி முன்பின் முரணா இல்ல, பின் முரணா கூட நாங்க பேசுவோம். அரோரா பார்வட்ட உட்காந்து நீங்க எதையுமே இது பண்ண முடியாது. பார்வோட உண்மையான முகத்தை வெளி உலகத்துக்கு காட்டணும் அப்படின்ற அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுல தோல்வி அடைவீங்க. ஏன் தெரியுமா? பார்வுக்கு வெளியே இருக்க சப்போர்ட் இருக்குல்ல, அது பிஆர் சப்போர்ட் மட்டும்தான். எனக்கு தெரிஞ்ச பிஆர் சப்போர்ட் மட்டும்தான். இந்த பிக் பாஸை பார்க்கக்கூடிய ஆட்கள்ல யாரும் பிக் பாஸ் அப்படின்ற கான்செப்டை உள்ள இருக்கக்கூடிய ஆட்களை ரசிச்சு, உள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் கொடுக்குற கண்டென்ட்டை ரசிச்சு டைட்டில் வின்னர் ஆக்கணும் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவை யோசிக்கிற யாரும் பார்வுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இது என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ். ஒன்று. ரெண்டாவது, அவங்களுக்கு நீங்க ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஏன் கொடுக்கணும்? 2 காரணம் இருக்கலாம். ஒன்று, பார்வோடைய உண்மை முகத்தை வெளியே கொண்டு வரணும் நீங்க போடுற எஃபர்ட்டா இருக்கலாம். இல்லைன்னா தெரிஞ்சோ தெரியாமையோ பார்வுக்கு எல்லா இடத்துலையும் ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருக்கு. நெகட்டிவிட்டியை தன்னால உருவாக்கிக்குது. சண்டை போடாம இது மாதிரி உட்காந்து அந்த நெகட்டிவிட்டிக்கு அந்த சைடு, நெகட்டிவ்க்கு பின்னாடி ஒரு பாசிட்டிவ் இருக்குல்ல, அந்த பாசிட்டிவ் ஷேடை மட்டும் நம்ம பிடிச்சி அப்படியே போயிட்டோம் அப்படின்னா ஓட்டிடலாம் அப்படின்ற கால்குலேஷனான்னு தெரியல அரோராக்கு. அதுனா இட் இஸ் எ பியூட்டிஃபுல் கேம், தாறுமாறான கேம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கமருதீன் மாதிரி தயவு செய்து முன்னாடி ஒன்றும் பின்னாடி ஒன்றும் பேசாதீங்க. முன்னாடி பார்வை பயங்கர சப்போர்ட் பண்ற மாதிரி, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பார்வை பயங்கரமா சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறதும், பாருக்கு பின்னாடி போயிட்டு வந்து எவ்வளவு கேவலமான ஆள்ல. என்கிட்ட என்ன சொல்ற அப்படின்னா ஒரிஜினல் திருநெல்வேலின்னு சொல்றா. அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரிஜினல் திருநெல்வேலினா என்ன? நாங்க பக்கா திருநெல்வேலி, ஒரிஜினல் திருநெல்வேலி அப்படின்னா என்ன? என்ன சொல்ல வராங்க? வெளியே எல்லாரும் வந்து எனக்கு வந்து எல்லாரும் வக்கீலா இருக்காங்க, நான் என்ன செஞ்சாலும் பாத்துக்குவாங்க, எனக்கு ஒரு மேட்டர் இல்லை அப்படின்னா என்ன? அப்புறம் நீ உள்ள வந்த இப்படிலாம் பேச வேண்டியது. பாரு முன்னாடி போய் பாருக்கு ஒரு பிரச்சனை என்ன பண்றது, அது எப்படி ஒரு பெண்ணை வந்து நீ எப்படி இது பண்ணலாம், ஒரு அப்படி வந்து இது பண்ணலாம், நீங்க வந்து இது பண்ணலாம், அது எப்படிங்க, அது ஏங்க கேள்வி கேட்பீங்க, அப்படிங்க கேள்வி கேட்பீங்கன்னு மாற வேண்டிய. நாங்க இதெல்லாம் 1 வாரம் இல்ல, 2 வாரம் இல்ல, 3 வாரம் இல்ல, 4 வாரம் இல்ல, 5 வாரமா பார்த்துட்டோம். காமு, சாண்ட்ரா பிரஜின் இவங்க 2 பேரையும் கேள்விகளே கேட்கப்படுறது இல்லை. எதனாலன்னு தெரியல. விஜய் சேதுபதி சாரோட மச்சான்னாலையான்னு தெரியல, இல்ல அந்த அம்மா வந்து விஜய் சேதுபதி சார் தங்கச்சினாலையான்றது தெரியல. இந்த பிரஷ் மேட்டர்ல இருந்து எந்த விஷயங்களும் எபிசோட்ல வரல. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. இவங்க சொல்ற வார்த்தைகள், இவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் முன்பின் முரணா மாத்தி பேசுறாங்க. வைல்ட் கார்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பார்வோட உட்காந்துட்டு இந்த சீசன் எந்த சீசன் இல்லாத அளவுக்கு நாமினேஷனை டிஸ்கஸ் பண்றாங்க. இது 3 வாரமா நடக்குது. நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணி அதுதான் போடவும் செய்யறாங்க. மிகப்பெரிய ஒரு ரூல் பிரேக்கா இருக்கக்கூடிய நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணக்கூடாத விஷயத்தை இது வரைக்கும் அட்ரஸ் பண்ணல. என்ன வெங்காயம், என்ன வெங்காய எபிசோடு இதுல. நம்ம வந்து நம்ம பேசுற விதம் வந்து பாத்தீங்கன்னா தப்பா இருக்கான். நம்ம எல்லாத்தையும் கண்ணியமா இது பண்ணுமா? எங்க மனசாட்சி இருக்கா? எல்லா வருஷமும் போற மாதிரியே உள்ள வந்து எபிசோடு போயிட்டு இருக்கு, கண்டென்ட் போயிட்டு இருக்கு. இதுல வந்து நாங்க எங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் மாத்திக்கணும், எல்லாத்தையும் நீங்க வந்து குறை சொல்றீங்க வைக்கிறீங்கன்னா இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியல. கருத்துக்களை பதிவிடுங்க மக்களே. எல்லாமே தலைகீழா இருக்கு.